சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாடெல்லாமே பூமியில உயிரோடு இருக்கிற நாடெல்லாம் முழு உள்ளத்தோடு உயிருள்ள நாடெல்லாமே உமக்கு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாடெல்லாமே உமக்கு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாடெல்லாமே உம்மை கூப்பிடும் யாவருக்கும் ஆண்டவர் சர்வ வல்லவர் அருகாமையில் இருக்கிறவர் கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே உம்மை கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே நன்றியோடு துதிப்போம் ஆமென் ஆமென் ஆண்டவரே நன்றியோடு தருபவரே என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாடெல்லாமே உமக்கு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாடெல்லாமே உமக்கு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாடெல்லாமே துதிகன மகிமையெல்லாம் ஆண்டவரே எல்லா துதியையும் கனத்தை மகிமையை துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம் துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம் மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம் மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாடெல்லாமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாடெல்லாமே உமக்கு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாடெல்லாமே உமக்கு ஸ்தோத்திரமே ஹல்லேலூயா ஆமென் மேலாக ஸ்தாபித்தார் சொல்லுங்க அல்லேலூயா யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் சத்தமா சொல்லுங்க ஆமென் இதை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்தை கொண்டு அவரே அதை உரைக்கிறார் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தமுள்ளவனும் சொல்லுங்க அல்லேலூயா கைகளில் சத்தமா சொல்லுங்க ஆமென் கைகளில் ஆமென் மிக முக்கியமான நம்முடைய ஜீவியத்தில் அதுக்கு பின்னாடி வசனம் சொல்லுகிறது ஆசீர்வாதத்தின் கைகளில் சுத்தம் உள்ளவனும் அதனால தான் புதிய ஏற்பாட்டில் புருஷர்கள் தங்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள்னு சொன்னார் கையின்னா வெறும் கையை சொல்லலை சொல்லுங்க ஆமென் கைகளில் சுத்தம் உள்ளவனும் சொல்லுங்க ஆமென் கைகளில் அப்படின்னா நல்ல சோப் போட்டு கழுவுறதா பாஸ்டர் நல்லா அழுக்கு போகிற மாதிரி ஒரு சோப்பா சொல்லுங்க அழுக்கு போகிற மாதிரி ஒரு சோப்பு கிடையாது சொல்லுங்க அல்லேலூயா கைகளில் சுத்தம் உள்ளவனும் எங்கேயாவது நாம் வேலை பார்க்குறோம்னா லஞ்சம்
இருக்கக்கூடாது. கைகளில் சுத்தம் உள்ளவனும், அந்த வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் அடுத்தவருடைய பணம் என்னிடத்தில் இல்லை என்பதுதான். சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்தவனுக்கு சேர வேண்டிய பணம் என்னிடத்துல இல்லை ஆண்டவரே. அதுதான் கைகளில் சுத்தம் உள்ள மனுஷன். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பிறனுக்குரிய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. சொல்லுங்க ஆமென். அவ தேவன் அதை விரும்புகிறார். ஆண்டவர் அதை கொடுக்கிறவர், பெருகச் செய்கிறவர். கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்கிறது, கைகளில் சுத்தம் உள்ள மனுஷன். ஆண்டவரே, பிறனுடையது என்னிடத்துல இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. பிறனுக்குரியது என்னிடத்துல இல்லவே இல்லை. அதைத்தான் நீங்க என்ன தொழில் செய்யலாம், வேலை செய்யலாம், ஒரு பண பொறுப்பில் இருக்கலாம், எந்தவித சூழ்நிலையில் இருக்கலாம், ஆண்டவர் அதை விரும்புகிறார். அதுதான் நம்முடைய வாழ்வின் தகுதி. சொல்லுங்க ஆமென். அவன் தான் ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருக்க முடியும். கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமா இருந்து. இருதயத்தில் கபடம் இல்லாத, இருதயத்தில் கபடம் இல்லாத மனிதர்கள் அவர் கிருபை பெறுவார்கள், தேவன் பிரியப்படுவார். அப்ப இருதயத்தில் கபடம் இல்லாத மனுஷன், மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும். சொல்லுங்க ஆமென். தன் ஆத்துமாவை, மாயைன்னா பொய். ரஜினிகாந்த் 100 பேர் அடிக்க முடியுமா? பாவம், அவரே நடக்க சிரமப்படுறார். ஆனாலும் அவருக்கு வேஷம் போட்டால் 200 கோடி வசூல் ஆகுது. வயசு 70 80 வருது. ஒரு சினிமா நடிகர் 100 பேர் 200 பேர் ஒரு 10 பேரை எங்கிட்ட அடிக்க முடியாது. அது மாயை, அது ஃபேண்டசின்னு சொல்கிறான். இட்ஸ் கால்டு ஃபேண்டசி, கற்பனை உலகம். இது மாதிரி தான் எல்லாம் மாயையில் மனுஷன் போய் நம்பி அதில் உட்காந்துருப்பான். மாயை. சொல்லுங்காமே, சத்தமாக சொல்லுங்காமே. ஆமாம், இந்தியாவில் ஜாதியை உருவாக்கி கண்ணுக்கா தெரியுது யாருக்கு? ஆனால் பிசாசு அதை உண்டாக்கி வச்சிருக்கு. மனுஷன் என்ன வித்தியாசம் தெரியுது? ஒரே ரத்தத்தில் தோன்ற பண்ணினார்னு வேதம் சொல்லுது. ஒரே ரத்தத்தில் மனுஷன், ஆதாம்ங்கிற மனுஷனுடைய ஒரே ரத்தம். தெளிவா, நீ மேலே கீழே, இவர் நடுவில், நான் தான் எல்லாத்துக்கும் மேலே வச்சிருக்கிறான். மாயை அதை உண்டாக்கி வச்சிருக்கிறான். தான் மேலே உட்காந்துருக்கிறக்கா அந்த பேய் இந்த வேலை பண்ணி வச்சிருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. இது மாதிரி எத்தனையோ இருக்கு மாயை. சொல்லுங்க ஆமென். ஆமாம், மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார் பிரசங்கி. சொல்லுங்க அல்லேலூயா. நீ சில நேரம் ஆண்டவருடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள நம்ம நிறைய சேர்த்து வச்சுருந்துருப்போம். நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு எதுவுமே பிரயோஜனப்படாது, அனுபவிக்க முடியாது. அதுவும் மாயை, தீங்குன்னு சொல்லுகிறாங்க. சாலமன் சொல்லுங்க, தீங்கு. ராத்திரி பகலாக பிரயாசப்பட்டு சேர்த்தேன், ஒன்றுமே பண்ண முடியல, எதுக்கும் உதவலை, அனுபவிக்க முடியல. சொல்லுங்க ஆமென். மாயங்கிறதுல நிறைய இருக்கிறது. நம்முடைய வாழ்நாளை குறித்து வேதம் சொல்லுகிறது மாயை தான் இருக்கிறது. சொல்லுங்க ஆமென். மாயை. இதுக்கு முன்னாடி வந்த காந்தி, எம்ஜிஆர், ராஜீவ் காந்தி, எத்தனை பேர் பார்க்குறோம், எத்தனை பெரிய சர்வாதிகாரிகள். மாயையாக போச்சு. சொல்லுங்க ஆமென். அவங்க நினச்சதேவா நடந்துகிட்டு இருக்கப்ப, அவங்கெல்லாம் நினச்சது ஹிஸ்ட்ரியில் எனக்கு வரும்போது வரும் 5 அம்ச திட்டம், 10 அம்ச கோரிக்கைன்னு. சொல்லுங்க ஆமென். அந்த திட்டத்தை பாதியில் காவாசியிலெல்லாம் தலைவர்கள் இறந்து போனோன்னு தூக்கி வச்சுட்டு அடுத்தவன் வேறையை தொடங்குவான். மாயை. சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரம் நியூஸ் பார்க்கும்போது பாருங்கள், கட்டின பாலத்தை திறக்கவே மாட்டாங்க, ஏன்னா வேற ஆள் கட்டினதுன்னு விட்டுருவான். அதுக்கு நம்ம மட்டும் பணம் தான் கோடி கணக்கில் செலவு பண்ணிருக்கோம். பெரிய எத்தனையோ கோடி கணக்கில் அந்த பாலத்தை திறக்க மாட்டேன், அவர் கட்டினது போட்டுருவான், அது அப்படி கிடக்கும். சொல்லுங்க ஆமென். மாயை. ஆண்டோடைய சமூகத்தில் சரியாக புரிந்து கொள்ளணும். தேவன், சொல்லுங்க அல்லேலூயா, ஆண்டோடைய ராஜ்யம் தான் நிலையானது, அவருடைய வீடு தான் நிலையானது. பரிசுத்தவான்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். அதனால தான் வேதம் சொல்கிறது, தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல். தன் ஆத்துமாவை, அது தெரிஞ்சிருக்கணும், எது மாயை, எது சரி, எது நிஜம், எது பொய், அது தெரிஞ்சிருக்கணும். பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள் வசனம் சொல்லு. சொல்லுங்காமே, பெரிய தேவ ரகசியம். தனக்கு வர வேண்டிய கிருபையை அவர்கள் கெடுத்து விடுவார்கள். கர்த்தர் கிருபை தரலான்னு பார்ப்பாரு, இவன் மாயையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருப்பான். வசனம் சொல்லுது, பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். நீ யோசிச்சு பாருங்களேன், ஒரு தகப்பன் இருக்கிறார், 2-3 பிள்ளை இருக்குது, நிறைய சொத்து வச்சிருக்கிறாரு, ஒருத்தன் ஊதாரியாக இருக்கிறான், அவனுக்கு சந்தோஷப்பட்டு இதை வச்சுக்கடான்னு கொடுக்க முடியாது. சொல்லுங்காமே, பெரிய பெரிய கம்பெனிலாம் அப்படி தான். அடுத்த தலைமுறை சரியில்லைன்னா அது அழிஞ்சு போயிடும். பெரிய கம்பெனி, பெரிய நிர்வாகங்கள்லாம் இருக்குல்ல, அடுத்த தலைமுறை சரியில்லைன்னா அழிஞ்சிடும். ஒரு தகப்பன் சிரமப்பட்டு எல்லாம் கட்டி நிர்வாகம் பண்ணி ஒரு பெரிய கொண்டு வந்திருப்பான். அடுத்தவனுக்கு வர்ற பிள்ளை ஊதாரியாக இருக்கும், பெண்கள் பின்னாடி தெரியும், மதுபானத்துக்கு பின்னாடி தெரியும், எந்த புத்தியும் இருக்காது, அது நிலைக்காது. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது, தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும். சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்து கபடாய் ஆணையிடாமலும். சொல்லுங்க ஆமென். சத்தமாக சொல்லுங்க ஆமென். தயவு செய்து சொல்லுகிறேன், நிறைய மக்கள் வாயை திறந்தா போய், பாஸ்டருக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் குடும்பம் பிள்ளைகளும் சிரமப்படுவீங்க. உங்கள் பொய்யெல்லாம், சொல்லுங்க ஆமென், கர்த்தர் சரின்னு அங்கீகரிக்கிறவர் இல்லை, அதுக்கெல்லாம் சிரமப்படுவீங்க. வாயை திறந்தா போய். சிலர் யோசிக்காமல் போய், ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து வந்த உடனே சமாளிக்கிறதுக்கு அவிசுவாசி போல போய், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்னி கடலில் பங்கடைவார்னு வசனம் சொல்லு. சொல்லுங்க ஆமென். ஆமாம், கர்த்தர் அது எல்லாம் விசாரிப்பார். நம்ம பொய் வரலாம் செல்லுபடி ஆகாது. அதை ஒரு நாள் நியாயம் தீர்த்து எல்லாத்தையும் நியாயத்தில் கொண்டு வருவார். என் மகனே, எல்லாத்தையும் நியாயத்தில் கொண்டு வருவார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒன்று கூட தப்பாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், தாய் தகப்பன்ட்ட போய் சொல்லி எல்லாம் ஒன்றும் நன்மையை காண முடியாது. வார்த்தையார்ட்ட போய் சொல்கிறேன், உருப்பிட்டு தர முடியாது. அவர் அன்போடு கண்டிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம்,
கர்த்தரிடத்துல நீதியை விரும்புங்க. வசனம் சொல்லுது, கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். சொல்லுங்காமே, தேவன் சும்மா வர்றவர் போறவரையும் ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, விவரம் தெரியாம ஆசீர்வதிக்கிறார். தப்பு. அப்படி நினைச்சா நாம் ஏமாளின்னு அர்த்தம். ஆண்டவர் கண்ணு தெரியாம காது கேட்காம விவரம் தெரியாம வர்றால் போறவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கல, அப்படி வேதம் சொல்லலை. சொல்லுங்காமே, இவ்வளவு குணாதிசயங்களை சொல்லுகிறான் தாவீது. இவ்வளவு குணாதிசயங்களை சொல்லிட்டு, இப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். சொல்லுங்க அல்லேலூயா. இப்படிப்பட்ட மனுஷன் தன் தேவனால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. சொல்லுங்காமே, சாதாரண யூதனை பார்த்து சொல்லல, இதுதான் யாக்கோபுடைய சந்ததி. கடந்த நாள் உபவாச நாள் நாம் கவனித்தோம், அவர் யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாளுவார் என்று சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறப்பில் சொல்லப்பட்டது, இவர் யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாளுவார். சொல்லுங்காமே, அது யூதரை குறிக்கல, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை குறிக்குது. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய மக்களுக்கு அவர் ராஜாவா இருந்து அவர் அரசாண்டு நடத்துவார். சொல்லுங்காமே, தேவன் உனக்கு ராஜாவா இருந்தால் அதிகாலையிலே உனக்கு சகாயம் கிடைக்கும், அதிகாலையிலே அதற்கு சகாயம் பண்ணுவார். சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, இதுதான் யாக்கோபு என்னும் சந்ததி, தேவனை நாடி தேடுகிற சந்ததி. 7ஆம் வசனத்தில், வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமே. உங்கள் வாயின் வார்த்தையை ஆராதனைக்கு பயன்படுத்துங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த பிரச்சனையா இருக்கலாம், தேவ சபையில் வந்து சொல்லுங்க ஆமே. பிரச்சனை போராட்டங்களுக்கு நடுவில் கர்த்தரை உயர்த்துகிற வாயில் ஆண்டவரை உயர்த்துகிற துதியும் ஆராதனையும் செலுத்துங்க. அதில் ஆண்டவர் பிரியப்படுகிறார். ஸ்தோத்திரம்.